ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புத்திசாலிங்க கிட்ட காணப்படுற 7 பொதுவான குணங்கள் என்ன அப்படிங்கிறது தான். புத்திசாலிங்க கிட்ட இந்த 7 விஷயங்கள் மட்டும்தான் இருக்குமா, இதை தாண்டி வேற எதுவுமே இருக்காதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த 7 விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க கிட்ட காணப்படுற பொதுவான விஷயங்கள். ஸோ இதுல எத்தனை குணங்கள், எத்தனை வகையான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு வரிசையா நோட் பண்ண ஆரம்பிங்க. வாங்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம். நம்பர் 1, சாலிட்யூட், அதாவது தனிமை. இந்த தனிமை அப்படிங்கிறது 2 வகையான தனிமை இருக்கு. முதலாவது வகை என்ன அப்படின்னா, என் கூட யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதாவது லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு வகையான தனிமை என்ன அப்படின்னா, என் கூட நான் தனியா இருக்கிறதுக்காக எனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும், மத்த எல்லா மனிதர்களையும் தவிர்த்துட்டு தன்னோட தான் மட்டுமே தனியா இருக்கிறதுக்காக விரும்புவாங்க. இதுல புத்திசாலிங்க கிட்ட இந்த 2வது வகையான தனிமை தான் இருக்கும். இப்படி ஏன் இவங்க இந்த தனிமையை விரும்புறாங்க அப்படின்னா, இதுக்காக நம்ம ஒரு 4 காரணங்களை சொல்லலாம். அதுல முதலாவது ரிலாக்ஸ், அதாவது அவங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. 2வது காரணம் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக, அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக. 3வது காரணம் டு திங்க், அதாவது யோசிக்கிறதுக்காக, சிந்திக்கிறதுக்காக. அப்புறம் கடைசியா 4வது முக்கியமான காரணம் டு ரெப்ரஸ் வித் த ஹாபி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஹாபி இருக்கும், அந்த ஹாபியை வச்சு அவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக தன்னோட தனிமையான நேரத்தை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பாத்தீங்கன்னா, அவர் தனிமையில இருக்கும்போது அவரோட வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாராம். இது அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷனையும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டையும் கொடுக்குமா. அடுத்ததா நம்பர் 2, ஸ்ட்ராங் எசன்ஸ் ஆஃப் செல்ஃப். தன்னோட சுயத்தை, அதாவது நான் தான் இதுதான் என்னோட தன்மை, எனக்கு இந்த குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். சரி, இது இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட குணம் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களால என்னெல்லாம் முடியும், அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவங்கள பத்தி அவங்க நல்லா புரிஞ்ச உணர்ந்த ஒரு நிலையில அவங்க இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பல பேருக்கு அவங்கள பத்தின விஷயங்கள் தெரியாது, ஆனா மத்த எல்லாத்த பத்தியுமே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, எல்லாத்த பத்தியும் படிப்பாங்க, எல்லார பத்தியுமே தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்கள பத்தின விஷயங்களை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல, உணர்ந்துக்கிறது இல்ல. ஏன்னா இங்க யாருமே தனக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. இந்த புத்திசாலிங்க கிட்ட நான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். அதுதான் அவங்களால எது முடியும், எதுல தலையிடணும், எதுல மூக்க நுழைக்கவே கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நம்பர் 3, ஆல்வேஸ் வாண்ட் டு நோ மோர். அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. எதை பத்தி அப்படின்னா, அவங்களுக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்க எந்த துறை மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்களோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல அதிகமா கத்துக்க ஆரம்பிப்பாங்க, தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததா நம்பர் 4, அப்சர்வேஷன். இவங்க இயல்பாவே எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த அப்சர்வேஷன்ல முதல் படி என்ன அப்படின்னா, கவனித்தல், அதாவது ஒரு விஷயத்தை கவனிக்கிறது. 2வது பெர்ஸ்பெக்டிவ், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம், ஆனா அதை எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கிற இன்னொரு பகுதியும் இருக்கு. அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பொதுவான மக்கள் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா இதையும் தாண்டி இவங்க அதை வேற கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க கவனிக்காம உண்மைத்தன்மை அங்க என்ன இருக்கு அப்படிங்கறதுல அவங்க கவனம் செலுத்துவாங்க. சோ இந்த உலகத்துல நடக்கிற பல விஷயங்களை இவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா இவங்க மத்தவங்கல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு நபரா இருப்பாங்க. பொதுவா இவங்க அப்சர்வ் பண்ணும்போது மத்தவங்க கத்துக்காத நிறைய விஷயங்களை கூட இவங்க கத்துக்குவாங்க. அப்படி இவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுனால தான் இவங்க மத்தவங்கல இருந்து தனித்தன்மை வாய்ந்தவங்களா இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தகத்தை யாரு வேணாலுமே படிக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு வீடியோ இருக்குன்னா அதை யாரு வேணாலுமே பார்க்க முடியும். ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு காலேஜ் இருக்கு, இல்ல ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னா அது எந்த ஸ்டூடெண்ட்ஸால வேணாலுமே படிக்க முடியும். ஆனா அதையும் தாண்டி இந்த அப்சர்வேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் யாருமே கத்துக்க முடியாத ஒரு விஷயத்தை கூட நம்மளை கத்துக்க வைக்கும். சோ இந்த குணத்தை நம்ம இப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட பார்க்க முடியும். அடுத்ததா நம்பர் 4, மேனேஜிங் எமோஷன். ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பிராக்டிக்கலாவே அவனுக்கு எல்லா விஷயங்களுமே மாறி மாறி வரும். அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம், சோகமான விஷயமா இருக்கலாம், தன்னை சோகத்துல ஆழ்த்தக்கூடிய பல சம்பவங்கள் கூட நடக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும்னே வைங்களேன். ஆனா இதை சரியா எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பல பேர் இன்னைக்கு ஒரு சோகமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர முடியாம அதை கடந்து போக முடியாத ஒரு நிலையில நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இதை எப்படி மேனேஜ் பண்றது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும், இப்படி அந்த விஷயத்த அதை கண்ட்ரோல் பண்றதுல, அதை மேனேஜ் பண்றதுல ரொம்ப சரியாவே இவங்க செயல்படுவாங்க.
அடுத்ததா நம்பர் 5 கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எப்படி கிரியேட்டிவா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 3 பக்கங்கள் இருக்கு. முதலாவது விஷயம் நிறைய விஷயங்களை கத்துக்கிறது. அதாவது இப்ப நம்ம ஒரு வீடியோ மேக் பண்றோம், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றோம், இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்றோம் அப்படின்னா அந்த விஷயத்த இதுக்கு முன்னாடி யார் யார் எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கத்துக்கிறது. இத நம்ம நிறைய இடத்துல இருந்து கத்துக்கணும். ஒரு இடத்துல இருந்து மட்டுமே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை காப்பி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அவங்கள பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே 10 பேர்கிட்ட இருந்து 50 பேர்கிட்ட இருந்து 100 பேர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை உங்களோட ஸ்டைல்ல அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஒரு யூனிக்கான பர்சனா அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க, உங்களை எல்லாருமே பாராட்ட ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க நிறைய சோர்சஸை வச்சு அதுல இருந்து கத்துக்க ஆரம்பிங்க. இதுதான் முதலாவது பகுதி. அடுத்ததா 2வது பகுதி என்ன அப்படின்னா உங்களோட ஓன் ஐடியா. அதாவது நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி கத்துக்கிட்டீங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது 2வது. அடுத்து 3வது பக்கம் அப்படிங்கிறது உங்களோட ஓன் ஸ்டைல்ல இந்த 2 விஷயத்தையுமே ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு அதை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னா யாருமே சொல்லாத கருத்தை நம்ம சொல்றது கிடையாது, யாருமே செய்யாத விஷயத்த நம்ம செய்யறது கிடையாது, யாருமே உருவாக்காத விஷயத்த நம்ம உருவாக்குறது கிடையாது. எல்லாருமே ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாருமே ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. சோ நம்மளால புதுசா ஒரு விஷயத்த சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ உருவாக்குறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த 3 விஷயத்தையுமே உங்களுக்குள்ள அடக்கி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் கிரியேட்டிவிட்டி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும், புதுவிதமா இருக்கும். சோ இதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. அடுத்ததா நம்பர் 7 குட் மெமரி அப்படிங்கிறது ஒரு நல்ல நினைவாற்றல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே சில பேர்னால அதாவது போட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போட்டோ எடுத்து வச்ச மாதிரியே ஒரு விஷயம் கூட மாறாம அதை அப்படியே ஞாபகம் வச்சுப்பாங்க. இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா அதுல என்ன முக்கியமா இருக்கோ அதை மட்டுமே ஞாபகம் வச்சுப்பாங்க. எது அவங்க நினைவுல இருக்கணுமோ அதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்க கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த போட்டோகிராஃபிக் மெமரியா இருக்கலாம், இல்ல முக்கியமான விஷயங்களை தன்னோட மனசுல வச்சுக்கக்கூடிய ஒரு மெமரியா இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் சரி இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸுக்கு அதை நினைவுல வச்சுக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்படி இவங்க நிறைய விஷயங்களை அவங்களோட நினைவுல வச்சுக்கிறதன் மூலமா அவங்களால நிறைய விஷயங்கள்ல கிரியேட்டிவா செயல்பட முடியுது, நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இதனாலேயே நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது, நிறைய விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் தான் இந்த 7 விஷயங்கள். நம்ம இப்போ பார்த்த இந்த 7 குணங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி எந்தெந்த விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குதோ அதை இன்னும் மேலும் மேலும் டெவலப் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு வெற்றியாளரா மாற போறீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.